வணக்கம் பாலமுருகன். இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவில் அடிக்கக்கூடிய கூத்தும் கும்மாளத்துக்கும் அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போது புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஐஐடி ஐஐஎம் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மிகப்பெரிய உயர்நிலை பல்கலைக்கழகங்களை இந்த சிஞ்சா அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பார்ப்பாங்க சாரி கான் பாடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் தனியாக ரிசர்வேஷன் கொடுத்து பாப்பானுங்களை ஃபுல்லாக உள்ள போட்டு வரக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலையை இப்போ செஞ்சிருக்கிறாப்படி அதோடைய இயக்குனர் காமகோடி. கர்நாடக சங்கீதம் படித்த ஜேஇஇ தேர்வு மூலம் ஐஐடியில் சேர்வதற்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சென்னையில் அவர் பேசினதுல சிறு வயது முதலே கர்நாடக சங்கீதத்தில் கடுமையாக பயிற்சி பெற்ற குழந்தைகளுக்காக சென்ற ஆண்டு முதல் சென்னை ஐஐடியில் ஒரு சிறப்பு இடஒதுக்கீட்டை உருவாக்கி உள்ளோம். இடஒதுக்கீடுடைய அடிப்படை தத்துவம் எந்த இடத்துல அடித்து நொறுக்கப்படுதுங்கிறத பாருங்க. இதை இடஒதுக்கீடு என்று நாங்கள் குறிப்பிடவில்லை. குறிப்பிட்டாதான் இங்க பெரிய வம்புதும்பு வந்துருங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். பார்ப்பானுக்கு எல்லாமே தெரியும். கலை மற்றும் கலாச்சார சிறப்பு சேர்க்கை என்று அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. கலை மற்றும் கலாச்சார சிறப்பு சேர்க்கை. அதன் மூலம் நடப்பாண்டில் சுமார் 7 கர்நாடக இசைக்கலைஞர் ஐஐடியில் பிடெக் படிப்பில் சேர்ந்துள்ளார். எப்படி இருக்கு? பார்ப்பான் பணையம் கேட்பார் இல்லை. சங்கீதம் கற்கும் குழந்தைகள் ஜேஇஇ தேர்வுக்காக இசை பயிற்சியை நிறுத்தி விடுவதாக சிலர் கூறுகின்றனர். அந்த சிலர் யாருங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். கலையை கொலை செய்வதற்கு ஜேஇஇ ஒரு காரணமாக இருக்க வேண்டாம் என்பதற்காகவே இந்த திட்டம் கொண்டுட்டு வரப்படுகிறது. கலையை கொலை செய்வதற்கு விளக்கம் பாருங்க. சங்கீதம் கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் பெற்ற சான்றிதழ்கள் மற்றும் சில தகுதிகளின் அடிப்படையில். என்ன தகுதி? கிளாசிக்கல் மியூசிக்னு சொன்னா நம்ம ஆளும் உள்ள போயிடுவான். ஏன்னா இவனுக்கு அடிக்கக்கூடிய சரிகம பதினிசா நமக்கு தெரியாதா? நாங்க 5 வருஷம் கிளாசிக்கல் கத்துக்கிட்டவங்க தான். அங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கிற எல்லாமே தெரியும். அத்தனையும் பஜனை பாட்டு ஃபுல்லா இந்த இவங்களோட ராமர் கிருஷ்ணர் இந்த விதமான பஜனைகளை தான் பாடுவாங்க ராகம்ங்கிற பேர்ல. நம்மளுடைய தமிழர் பேச்செல்லாம் அங்க இடப்படவே பெறாது. சங்கீதம் கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் பெற்ற சான்றிதழ்கள். எவங்கிட்ட போய் சான்றிதழ் பெறுவான்? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சான்றிதழ் பெறுவதற்கு இவங்க ஏதாவது அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்காங்களா, இல்ல தனியாக யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்களா, அதுக்கு யூஜிசி எதுவும் ரெகக்னைசிங் பண்ணி வச்சிருக்கா? ஒன்றும் கிடையாது. பார்ப்பான்கிட்ட போய் நீ சான்றிதழ் வாங்கிக்கிட்டு வரணும். அந்த பார்ப்பான் இந்த பார்ப்பான் என்ன பண்ணுவான்? போன் பண்ணி பேசிக்குவான். இவ்வளவுதான் அவனுங்களுடைய தகுதியும் யோக்கியதையும். சான்றிதழ்கள் மற்றும் சில தகுதிகளின் அடிப்படையில் அவன் பார்ப்பானாக பிறந்திருக்க வேண்டும். சில தகுதின்னு அர்த்தம் நம்மளும் உனக்கு மேல நாங்க வருவோம் சொல்லி இப்பெல்லாம் பாட்டுல நம்மளால பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? அப்ப அந்த சில தகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பூணூல் தகுதி. அந்த பூணூல் தகுதி தான் இப்ப அவங்க சொல்லக்கூடிய மென்ஷன் அடிப்படையில் ஜேஇஇ தேர்வில் அதிக மதிப்பெண் பெறாவிட்டாலும் இப்ப என்ன வேணாலும் உனக்கு நாங்க தருவோம். நீ பாஸே பண்ணினாலும் உனக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? பேங்க்ல வேலை கொடுப்போம். நீ பாஸே பண்ணலைனாலும் உனக்கு பிடெக்ல உனக்கு சீட்டு கொடுப்போம். தேர்வு பெறாவிட்டாலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். குழந்தைகள் சங்கீதம் கற்றுக்கொண்டிருந்தால் ஜேஇஇ தேர்வுக்காக அதை நிறுத்த வேண்டாம். பிற்காலத்தில் சென்னை ஐஐடி சேர்வதற்கு அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்ல வாய்ப்பு தான்டா இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு. அதை தான் இங்க மறுக்கவே முடியலையே. ஏன்னா எல்லாமே நீங்க தானே கையில வச்சிருக்கீங்க. இந்த திட்டத்தை மற்ற ஐஐடி கல்லூரியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு வர்றோம். ஒரே நாடு, ஒரே ஐஐடி, ஒரே ஐஐஎம் 23 ஐஐடிகள் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டால் சுமார் 500 இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காமக்கொடி பார்த்தீங்களா, அந்த காமக்கொடி மாட்டு மூத்திரத்தை குடிச்சா நல்லா சுகமா இருக்குன்னு சொன்ன இந்த திருவாயின் நார்ன காமக்கொடிட்ட சில கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஐஐடிக்கு நாங்கள் சொல்லும் விளக்கத்திற்கு அர்ச்சனை பெற சொல்றீங்களே, கர்நாடக சங்கீதத்துக்கு இடஒதுக்கீடு. ஆனால் அதுக்கு பேர் இடஒதுக்கீடு இல்லை, சிறப்பு சேர்க்கை. இடஒதுக்கீடுன்னு சொன்னா சட்டப்படி பயங்கரமான பிரச்சனை வரும். தமிழ்நாடு எனும் சமூக நீதிமன் கொதித்து எழும் என்பதால் டங் ஸ்லிப்ல சொன்னதை சட்டென்று நிறுத்திட்டு சிறப்பு சேர்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாங்க.
அப்படின்னா என்ன? சிறப்பு சேர்க்கைன்னு என்ன அர்த்தம்? எங்களுடைய வரி பணத்தில் நடக்கக்கூடிய ஐஐடியை ஐயர் ஐயங்கார் அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கக்கூடிய கேடுகட்ட சூழ்ச்சி தானே தவிர இதுல வேற ஏதாவது இருக்கா? ஊரா வீட்டு நெய்யே பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி, ஊரா வீட்டு நெய்யே எங்க அக்ரகாரத்து கையேங்கிற மாதிரி தங்களுடைய இஷ்டத்துக்கு நீட்டி முளைக்கி சீட்டை இன்னைக்கு காலையில இப்படி செஞ்சுக்கலாம், நாளைக்கு காலையில அப்படி செஞ்சுக்கலாம்னு இவனுக்கெல்லாம் அறிக்கை மேல அறிக்கை கொடுக்குறானுங்களே, இதற்கெல்லாம் அங்கீகாரமும் அதிகாரமும் யார் கொடுத்ததுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? கலை மற்றும் கலாச்சார சிறப்பு சேர்க்கை ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸலன்ஸ் என்று அறிவிக்கப்பட்ட போது நமக்கு என்ன தோன்றிருக்கும்? நம்மவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? அடடா, விளையாட்டுத்துறையை போல கலைத்துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐஐடியில இடம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு புது முயற்சி, இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? இதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உன் கருப்பு கண்ணில் வந்துட்டு இது தூத்திக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி இந்த நடுநிலையில் இருக்கிறாங்க தெரியுமா, இந்த ஹிந்து பேப்பரை கக்கத்துல மடிச்சு வச்சுக்கிட்டு வேட்டியுடைய முனைய வாயில் இந்த என்ட்ரன்ஸ்ல பிடிச்சிக்கிட்டு இந்த தனனா பாடக்கூடிய இந்த நடுநிலை ஜால்ராக்கள் இருக்காங்க பார்த்தீங்கல்ல, அந்த சொம்புகளை நம்மளை பார்த்து கேட்பாங்க. இதை தெளிவா சொல்லிட்டார் காமகோடி. கர்நாடக சங்கீதம் படித்தால் சிவப்பு கம்பளம் விரித்து ஐஐடியில் இடம் கிடைக்குமாம். சிறப்பு சில தகுதிகளின் அடிப்படையில். ஏற்கனவே வேத பாடசாலையில் படித்தால் ஊக்கத்தொகையோட ஐஐடியில் இடம் என்று சொன்னார்கள். இப்போது கர்நாடக சங்கீதம் படித்தால் சிறப்பு இடஒதுக்கீடு. நாள் ஒன்றுக்கு 2200, அதாவது மாசம் 66,000 சம்பாதிக்கும் ஏதாவது வருமான வரிக்கு தகுதியான பொருளாதார நிலையில நலிந்து போன அரிய வகை ஏழை உயர் ஜாதிக்கான இடஒதுக்கீடு என்ற பேர்ல ஒன்றிய அரசு 10% தூக்கி கொண்டு பாப்பாங்கிட்ட வச்சுட்டு போயிடுச்சு. அதையும் தாண்டி வருமானம் கொளிக்கக்கூடிய பார்ப்பன பிள்ளைகளுக்கு எப்படி இடம் கொடுப்பது, எப்படிலாம் உட்காந்து அங்க நாத்துல யோசிக்கிறாங்க. அது சரி, கலையிலும் கலாச்சாரத்திலும் ஜாதி இருக்கா அல்லது இல்லையா? அதனால தான் பறை இசைப்போருக்கு இடஒதுக்கீடு என்றோ, தவில் வாசிப்போருக்கு நாயனம் ஊதுறவங்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இடஒதுக்கீடு என்றோ சொல்லாமல் தெளிவாக கர்நாடக சங்கீதம் பயில்வோருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சில தகுதிகளின் அடிப்படையில். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரே, இந்த சமூக நீதி மோசடிகளை எப்படி நீங்கள் பொறுத்துக்கொள்ள போகிறீர்கள்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளக்கூடிய நாட்டில் இவையெல்லாம் சாமானியம் என்று சொல்லும் அளவுக்கு தோல் தடித்து போய்விட்டதா அப்படின்னு இன்னைக்கு சிறப்பு கட்டுரை வந்திருக்கு. நாம் என்ன கேட்கிறோம்னா, கான்ஸ்டியூஷன் இங்க ஒண்ணு இருக்குதா அல்லது இல்லையா? இப்ப அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு களம் இறங்கியிருக்கின்றோம்னு சொல்றாரு. அவர் வெற்றி பெறாரு, தோல்வி அடைகிறாரு. இன்னும் எவ்வளவு மூர்க்கத்தனமாக என்னை நீங்கள் தோல்வியுற வைத்தாலும் அதற்காக நான் கவலைப்பட மாட்டேன். இங்கே தோல்வியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பது இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டம். அதை அடித்து ஒழித்து விட்டு பார்ப்பான் பண்ணையமாக மாற்றிவிட வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது ஆரியம். பிஜேபி அதற்கான மேலாதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவமே பார்ப்பன மயம்தான். பிராமணோகிரசி தான் இங்க இந்தியாவில் இருக்கணும், டெமோக்ரஸி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இவனுக்கு அடிக்கக்கூடிய சட்டம் இருக்கு பாத்தீங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த இந்தியாவையுமே காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. சமத்துவம், சமூக நீதி, சம தர்மம் இதெல்லாம் இப்ப போய் ஒன்லி பாசிசம், ஒன்லி பிராமணோகிரசி தான். அதன் அடிப்படையில தான் இங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி நாளொரு மெனியும் பொழுதொரு வனமா சட்டத்தை ரைட்லயும் லெப்ட்லயும் உட்காந்து எழுதிட்டு இருக்கானுங்க. நம்மளுங்க நீண்ட உறக்கத்திலையும் மிகப்பெரிய செல்போன்ல மிகப்பெரிய அளவிற்கு கவனத்தை செலுத்திக்கிட்டோம் இருக்கும் போது பார்ப்பான் எவ்வளவு விழிப்புணர்வோட தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பொழைச்சு வரட்டும் சொல்லிட்டு சட்டத்து மேல சட்டத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறான். இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். மக்கள் புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாம் நாசமாக போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தட்டி எழுப்புவதன் மூலமாக தான், ஜனநாயக சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து போராடுவதன் மூலமாக தான், இதை மக்கள் பிரச்சனையாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் இதற்கு தீர்வு கிடைக்குமே தவிர நாம் நீதிமன்றங்களில் போய் நிற்போம்னா நீதிமன்றத்திலே இங்க ஊறுபட்ட பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நீதிமன்றம் உங்களுக்கு தீர்வு கண்டுரும் அப்படி நினைக்கிறதே மிகப்பெரிய முட்டாள்தனம்.
இன்னைக்கு பதவியேற்றிருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு, பெண்டிங் கேஸுகளை ஃபுல்லா நான் கிளியர் பண்றது தான் என்னுடைய லட்சியமாவே இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க நீண்ட உறக்கத்துல, நீதிமன்றங்கள்ல வழக்குகள் நீண்ட உறக்கத்துல உறங்கிட்டு இருக்கும் போது இங்க வரக்கூடிய எவ்வளவு பெரிய உயிர் நாடி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீதிமன்றங்கள் தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆனால் மக்களிடம் கொண்டு போய் மக்கள் பிரச்சனையாக இதை எழுப்பும் போது அத்தனையும் மக்கள்கிட்ட வந்துருவாங்க. அதற்கு நிறைய உதாரணங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே காட்ட முடியும். தந்தை பெரியார் நடத்திய இடஒதுக்கீடு போராட்டம் எவ்வளவு பெரிய இந்தியாவையே உலுக்கியது, இந்தியாவின் முதல் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தியது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய விஷயங்கள் தான் நமது மக்கள் மூலம் நம்ம தலைவர்கள் நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆகையால் அரசியல் விழிப்புணர்வு நமது பிள்ளைகள் பெற வேண்டும். பார்ப்பனியத்தை முதலில் நாம் கண்டு உணர வேண்டும்ங்கிறது தான் இதன் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி.